இப்போ கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்பப்போ அவரை வந்து பேசுறதுக்காக ஜெயிலில் வைக்கணும்னா அவரை ஜெயிலேருந்து வெளியே விடவே முடியாது. ஆளுநரையும் குஷ்புவையும் தொடர்பு பற்றி பேசுனது இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அது வழக்கு முடிஞ்சு 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. திமுகவில் தீப்பொறி ஆறுமோன்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வந்து வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருப்பார், இப்போ இவர், அப்புறம் சேலம் சுஜாதான ஒரு அம்மா இருக்காங்க. இப்படி பேசுகிறதுக்குன்னே இது ஏதோ தலைமைக்கு தெரியாமல் இல்லை, இப்படி பேசுகிறதுக்குன்னே ஒரு டீமை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்படி பேசும்போது ஏன் நம்ம ஒரு கவிஞர் பாடலாசிரியர் அவருடைய மேட்டரில் ஒரு பின்னணி பாடகி அவங்க வந்து அவர் வந்து ஏதோ ஆபாசமாக செய்திகள்லாம் அனுப்புனாருன்னு சொன்னாங்க இந்த மீ டூவில் வரும்போது. அப்போ வந்து திமுகலேருந்து என்ன வசைப்பாடினாங்க அந்த அந்த பின்னணி பாடகியை, பாதிக்கப்பட்டவரை.